சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இவன் பொய் சொல்வதையும் அதன்படி நடப்பதையும் விட்டுவிடவில்லையோ அவன் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆதாரம் புகாரி. சரி, இனி நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம். இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஊவா மாகாண கலாசார அமைச்சு. அந்த அமைச்சின் அனுசரணையோடு ரமலான் மாதம் முழுவதும் நாங்கள் ரமலான் சிந்தனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினத்திலும் ஒரு சிறப்பான ரமலான் சிந்தனை ஒளிபரப்பாகவிருக்கிறது. இன்றைய ரமலான் சிந்தனையின் மூலம் வுலூவின் சிறப்புகள் குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக வுலூ ஒரு நோன்பாளியை எவ்வாறு பிரகாசிக்க செய்கிறது என்பதனை தான் இன்றைய ரமலான் சிந்தனையினூடாக தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இதனை வழங்குகின்றார்கள் அக்குரண பெரிய ஜும்மா பள்ளிவாசலின் முன்னாள் பிரதம இமாம் ஷேக் ஏ அன்சீர் ஜமாலி ஹசரத் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله العظيم. கண்ணியமான ஊவா எஃப்எம்முடைய சங்கையான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பயானை கேட்கக்கூடிய மற்ற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்று ஊவா எஃப்எம்முடைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய, அதற்கு அனுசரணை வழங்கக்கூடிய, அதற்காக வேண்டி பல வகையிலும் உதவிகளை செய்யக்கூடிய அனைவரையும் அல்லாஹு தஆலா ஈருலகத்திலும் பெரும் பாக்கியவான்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியிலே வுதுவால் பிரகாசிக்கும் நோன்பாளிகள் என்ற தலைப்பிலே காலத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சில செய்திகளை நினைவுபடுத்துவது பொருத்தம் என கருதுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, வுதுவை பொறுத்த வரைக்கும் சில பல அமல்களுக்காக வேண்டி இந்த வுது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த வுது என்று சொல்வது இது ஒரு தனித்துவமான ஒரு மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வுதுவை ஒரு மனிதனுடைய உள்ரக வெளிரங்க சுத்தத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இதனை கடமையாக்கி இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இந்த வுது இருப்பதை பார்க்கிறோம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த வுதுவுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நிறைய செய்திகளை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் முதலாவது அல்லாஹு தஆலா அவனுடைய அன்பை முஹப்பத்தை வுதுவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்பது குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா தௌபா செய்பவர்களையும்
வுது செய்து சுத்தமாக இருப்பவர்களையும் அல்லாஹு தாலா விரும்புகிறான் என்று சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவதாக, ஒரு முஸ்லிமுடைய பாவங்களை, தவறுகளை அல்லாஹு தாலா இந்த வுதுவின் மூலமாக மன்னிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமான அடியான் வுது செய்கின்ற பொழுது ஹரஜத் ஹதாயாஹு மின் ஜஸதிஹி, அவருடைய உடலில் இருந்து பாவங்கள் எல்லாம் வெளியாகி விடுகிறது என்பதாக சொல்லி காட்டினார்கள். இந்த அளவுக்கு என்றால் அவருடைய நகத்துக்கு அடியில் இருக்கின்ற தவறுகள், பாவங்களும் அவர் வுது செய்வதன் மூலமாக, கையை கழுவுவதன் மூலமாக வெளியாகி விடுகிறது என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. எனவே ஒரு மனிதன் வுது செய்கின்ற பொழுது அவருடைய கண்ணினால் நடந்த பாவங்கள், காதினால் நடந்த பாவங்கள், ஏனைய ஒவ்வொரு உறுப்புகளினாலும் நடந்த பாவங்கள் வுது செய்கின்ற பொழுது அவை வெளியாகி விடுகிறது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. நாளைய கியாமத்துடைய நாளிலே வுது செய்தவர்கள் பிரகாசிக்க இருக்கிறார்கள் என்பதையும் நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். புகாரி, முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்ன உம்மதி யுதஊன யௌமல் கியாமத்தி குர்ரம் முஹஜ்ஜலீன் மின் ஆசாரில் வுது. நாளைய கியாமத்துடைய நாளிலே என்னுடைய உம்மத்தினர் அவர்கள் உடல் உறுப்புகள் பிரகாசமானவர்களான அழைக்கப்படுவார்கள். காரணம், அவர்கள் வுது செய்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாளை மறுமையிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தார்கள் வுதுவெடுத்த உறுப்புகள் எல்லாம் பிரகாசமாக இலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பமாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை நாங்கள் இதன் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை, ஒரு மனிதனுடைய பதவிகளை எல்லாம் இந்த வுது இது உயரச் செய்கிறது, அதிகப்படுத்துகிறது என்பதையும் நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். சொன்னார்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய பதவிகள் எல்லாம் உயர்த்தப்படுகின்ற ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு, இஸ்பாகுல் வுதுஇ அலல் மகாரிஹி, பாரமான, உள்ளத்துக்கு கஷ்டமான சந்தர்ப்பத்திலே வுதுவை பூரணமாக செய்வது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, நோயின் காரணமாக, குளிரின் காரணமாக, உள்ளத்துக்கு சோம்பேறித்தனத்தின் காரணமாக வுது செய்வதற்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, பாரமாக இருக்கிறது, இப்படியான சந்தர்ப்பத்திலே வுதுவை அவர் சுன்னத்துகளை முறையாக பேணி அந்த வுதுவை பூரணமாக செய்கிறாரே, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருடைய தரஜாக்கள் எல்லாம், பதவிகள் எல்லாம், அந்தஸ்துகள் எல்லாம் நாளை மறுமையிலே உயர்த்தப்படுகிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் தெளிவு பெறக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வுது என்பது ஒரு அமல்களுக்காக மாத்திரம் செய்யப்படுகின்ற ஒன்று அல்ல. இது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் சாதாரணமாக இருக்கக்கூடிய நேரங்களிலும் மிக பேணுதலாக, மிக கவனமாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் வுதுவோடு இருப்பது மிக முக்கியமான ஒரு அமல் என்பதை, ஒரு நல்ல காரியம், ஒரு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயம் என்பதை இதன் மூலமாக நாங்கள் விளங்குகிறோம். பகலில் மாத்திரமல்ல, இரவு நேரங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையாக சொன்னார்கள், நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் நீங்கள் வுது செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதே நேரத்திலே நீங்கள் தூங்குகின்ற பொழுது வுது செய்து கொண்டு தூங்கினால் உங்களுடைய பாதுகாப்புக்கு மலாயிக்காமார்கள் சாட்டப்படுகிறார்கள். நீங்கள் எழும்புகின்ற பொழுது அந்த மலக்குமார்கள் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி மக்ஃபிரத்தை, இஸ்திக்ஃபாரை செய்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவர் பகல் நேரத்திலாக இருக்கலாம், அல்லது இரவிலே இருக்கலாம், இரவில் தூக்கத்தில் அவர் இருக்கலாம், இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் வுதுவோடு இருக்க வேண்டும் என்பது வழிகாட்டப்பட்ட, ஆர்வமூட்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு அமல் என்பதை இவைகளுக்கூடாக நாங்கள் விளங்க முடியுமாக இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நேயர்களே, வுது என்று சொல்வது வெறுமனே உடல் உறுப்புகளை கழுவுவது மாத்திரமல்ல. இது ஒரு அடியான் அல்லாஹ்வோடு செய்து கொள்கின்ற மிக இறுக்கமான ஒரு உடன்படிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது அந்த வுதுவோடு
அந்த சுத்தத்தோடு நிற்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. உதாரணமாக, படைத்த ரப்போடு நாங்கள் நெருக்கமாக தொழுகையிலே இருக்கிறோம். இந்த தொழுகையிலே வுது இல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் சுத்தத்துடைய ஆக உயர்ந்த பூரணமான பகுதி வுதுவாக இருக்கிறது என்பதைத்தான் இதன் மூலமாக நாங்கள் விளங்க முடிகிறது. அன்பான சகோதரர்களே, நேயர்களே, நாங்கள் இந்த வுதுவை பாதுகாத்து எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களை இந்த துன்யாவிலும் எங்களை நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து எங்களுக்குரிய பெரிய பாக்கியங்களை நிச்சயமாக தர இருக்கிறான் என்பதைத்தான் நாங்கள் இதன் மூலமாக விளங்குகிறோம். எனவே இந்த நோன்பு ரமலானுடைய காலத்திலே இருக்கிறோம். இந்த நோன்புக்கும் வுதுவுக்கும் சில ஒற்றுமை இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்க முடிகிறது. அதில் முதலாவது, ஒரு நோன்பு என்பது ஒரு மனிதனுடைய முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிக்கிறது. அதே போல வுதுவும் ஒரு முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிக்க காரணமாக அமைகிறது. இரண்டாவது, ஒரு நோன்பாளியுடைய அந்தஸ்துகள் எல்லாம், மதிப்புகள் எல்லாம், கண்ணியங்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது. அதே போன்று ஒரு முஸ்லிம் உதுவெடுக்கின்ற பொழுது அவருடைய கண்ணியமும் அவருடைய மதிப்பும் அங்கே உயர்த்தப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது, அல்லாஹுடைய பாதுகாப்பு நோன்பாளிகளுக்கு இருப்பது போல இந்த வுது செய்தவர்களுக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் விளங்க முடிகிறது. எனவே பாவ மன்னிப்பு, ஒரு மனிதனுடைய கண்ணிய உயர்வு, அதுபோன்று அல்லாஹுடைய பாதுகாப்பு இந்த நோன்புக்கும் இருக்கிறது, வுதுவுக்கும் இருக்கிறது. எனவே நாங்கள் ரமலானுடைய காலத்திலே இருக்கிறோம். இந்த ரமலானுடைய காலத்தில் வுதுவோடு நாங்கள் இருந்தோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக, ஒரு கண்ணியமாக, நன்மைகளை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஏனென்றால் பொதுவாகவே ரமலானுடைய காலம் ஒரு சுன்னத்துக்கு ஃபர்துடைய நன்மைகள், ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துகளுடைய நன்மைகள், சின்ன ஒரு அமலுக்கு பெரிய அந்தஸ்துகள், சின்ன ஒரு அமலுக்கு நரக விடுதலை, ஒரு சின்ன ஒரு அமலுக்கு சுவர்க்கம் கடமையாகுவது, இப்படியான பெரும் பெரும் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு நிலைமை தான் இந்த ரமலானும் நோன்புமாக இருக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய காலத்திலே நோன்பை பிடித்து கொண்டு ஒரு முஸ்லிம், ஒரு ஆணோ பெண்ணோ வுதுவோடு இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு நாளை மறுமையிலே பெரும் பெரும் பதவிகளை, அந்தஸ்துகளை தருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் உள்ளத்திலே எடுத்து பொதுவாக எல்லா காலத்திலும் வுதுவோடு இருப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமதானுடைய காலத்தில் நாங்கள் வுது முறிந்தால் அவசரமாக வுது செய்து கொண்டு வுதுவோடு இருப்பது எங்களுக்கு பெரும் பாக்கியங்களை தர இருக்கிறது என்பதை நாங்கள் உள்ளத்தில் கொண்டு நாங்களும் வுது செய்து எங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள், எங்களுடைய குழந்தைகளுக்கும் நாங்கள் வுதுவை எடுத்துக்கொள்ள செல்வது, அவர்களையும் வுதுவோடு பழக்குவது, எங்களுடைய சகல ஆண்களும் பெண்களும் இந்த வுதுவோடு இருந்து பழகுவது, அது நிச்சயமாக எங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தர இருக்கிறது. எனவே வுதுவோடு இந்த உலகத்துடைய பெரும்பாலான எங்களுடைய வாழ்க்கையை கழித்து அதன் மூலமாக நன்மைகளையும் பாவ மன்னிப்பையும் பெற்று பெரும் அந்தஸ்துகளை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் அக்குரண பெரிய ஜுமா பள்ளிவாசலின் முன்னாள் பிரதம இமாம் ஷேக் ஏ அன்சீர் ஜமாலி ஹசரத் அவர்கள். அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உவா மாகாண கலாசார அமைச்சுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதே போன்றதொரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊவா மாகாண கலாசார அமைச்சு.